வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டாரம் கணபதி கிராம வேளாண்மை உதவி அலுவலர் குரு சரவணன் மற்றும் நம்மள பாபநாசம் வட்டார வேளாண்மை அலுவலர் மற்றும் திரு நடராஜன் சார் நம்மளோட இருக்காங்க. இது வந்து ஈச்சங்குடி கிராமத்துல நம்ம முதல்வரின் சிறப்பு திட்டமான மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ற ஒரு திட்டத்தின் கீழ் பசுந்தாள் உரப்பயிர் வந்து ஐயா வந்து திரு மணிவேல் அவர்கள் வந்து வச்சிட்டு இருக்காங்க. வாழையில வந்து வச்சிட்டு இருக்காங்க. அதை பத்தி மணிவேல் ஐயா வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. நம்மளுடைய முதல்வர் வந்து நம்மளுடைய வேளாண்மைக்கு முதலிடம் கொடுத்து நல்லபடியா இது மாதிரி முன்னாடியும் இந்த விவசாயத்துக்கு நல்லா ஒரு இந்த என்னவா இந்த திட்டங்கள் நிறைய வந்து அறிவிச்சிருக்காங்க. தனியான ஒரு பட்ஜெட் போட்டிருக்காங்க. இந்த வாட்டி உரங்கள் எல்லாம் கொடுத்தாங்க. முன்னாடி போன தடவை குருவை பேக்கேஜ்ல வந்து உரம் எல்லாம் கொடுத்தாங்க. இந்த தடவை வந்து இயந்திர நடவுக்கு ரூபாய் 4000 ஒரு ஏக்கருக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. அது மாதிரி சில சில திட்டங்கள்லாம் நல்லபடியா செஞ்சு கொடுக்குறாங்க. இது விதை வந்து எங்கெங்க எடுத்தீங்க? நம்ம கனககிராமத்துல பாபநாசம் வட்டாரம் கனககிராமத்துல எடுத்துட்டு வந்தோம். வேளாண்மை விரிவாக்க மையத்துல எடுத்த விதை இது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பசுந்தாள் உரப்பயிர் வந்து விதைக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம அடிக்கடி நிறைய வந்து ரசாயன உரம் பயன்படுத்தி கொஞ்சம் சத்து கொஞ்சம் அதிகமா நல்லா மண் வளம் நல்லா காக்குங்கிறதுக்காக மண் வளம் காக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, மண்ணில் இருக்க உயிர்கள்லாம் வந்து ரசாயன உரம் போட அது வந்து தன்னோட செயலையும் விட்டுது, இறந்து போயிடுது. அந்த மாதிரி இறந்து போனதுனால இந்த பசுந்தாள் உரப்பயிர் வந்து நீங்க விதைக்கிறப்ப அந்த மண்ணோட உயிர் வந்து உண்டாக்கும். பயிர் நல்லா நல்லா ஒரு சத்து நல்லா பயிர் நல்லா ஊக்கமாவும் வருது. பயிர் வந்து உங்களுக்கு வந்து மண்ணுக்கு வந்து புலவலப்பு தன்மை, மண்ணுல வந்து ஒரு நைட்ரஜன் சத்து, எண் சத்து கிடைக்குது. இது இல்லாதனாலதான் மண்ணு வந்து அழுத்தமாவும் இருக்குது. மண்ணு அழுத்தமா மாறுது. நல்லா நல்லா இதா இருக்கும். மண்ணு வந்து புலவலப்பா இருக்கும். மண்ணுக்கு வந்து பசுந்தாள் உரம் எடுக்கிறதுனால வந்து நிறைய பயன்கள் வந்து நிறைய இருக்கு. கொஞ்சம் நஞ்செல்லாம் கிடையாது, நிறைய இருக்கு. என்னன்னா, நம்ம நிறைய பயன்படுத்துறோம் உரம், ரசாயன உரம், நாட்டு எரு அடிப்போம். குழஞ்சி அடிப்போம். அதுக்கு முன்னெல்லாம் குழஞ்சிலதான் நடுவோம். குழஞ்ச மடிச்சு குழஞ்சி மேல தனங்க நட முடியாது. அப்ப அவ்வளவு ஒரு சிரமம் போட்டு நடுங்க. இப்ப அந்த குழஞ்செல்லாம் இல்ல. குழஞ்சி விதை வந்து வர மாட்டேங்குது. இப்போதைக்கு வந்து நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு இப்ப தமிழ்நாடு பூரா வந்து இந்த தடவை வந்து தக்கப்பூட்டு மட்டும்தான் வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல சிறப்பான ஒரு திட்டமா பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து சின்ன பிள்ளையில இருந்து இந்த விவசாயத்தை பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பண்ணும்போது எல்லாம் வந்து இப்ப உள்ள இதுல வந்து அரிசியில சத்தே கிடையாது. ஒண்ணும் நான்லாம் ஒரு படி அரிசி அப்ப சாப்பிடுவேன். தின்னுபிட்டு வெட்டுவான். அப்பெல்லாம் அப்படி வெட்டும் போது அதனுடைய ஊக்கம் நல்லா இருந்துச்சு. இப்ப அந்த ஊக்கமே இல்லப்ப. நான்லாம் இப்ப கொஞ்சம் இருக்கிறது வந்து பழைய கொஞ்சம் சாப்பிட்ட தெம்புலதான் இப்ப கொஞ்சம் உயிர் ஓடிட்டு ரசாயன உரங்களையும் பூச்சி மருந்துகளையும் குறைச்சிட்டு இது இயற்கை முறையில நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்ம பழைய இதை மீட்டெடுக்கும். அப்ப அதுக்குதான் அரசாங்கம் ஒவ்வொன்றா செயல்படுத்துறாங்க. அது மாதிரி செஞ்சா அவங்க சுகருக்கு பாரம்பரிய நெல் ரகம், பாரம்பரிய முறைகளை வந்து திருப்பி கொண்டு வராங்க. அதே மாதிரி நம்ம சோமேஸ்வரபுரம் கிராமத்துல வந்து இது வந்து இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கிறதுக்காக இயற்கை இடுபொருள் தயாரிக்கிற ஒரு மையம் ஒண்ணு தொடங்கியிருக்கோம். அது ஒரு நாட்கள் வந்து அதோட உற்பத்தி தொடங்கி ஆரம்பிச்சாச்சு. அது நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்றேன். விற்பனை தொடங்குறப்ப நீங்க இந்த வாழைக்கே வந்து பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம், மீனமிலம், இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள் வந்து 5 கரைசல், பூச்சி விரட்டி இதெல்லாமே ரெடி பண்ணி விவசாயிகளுக்கு வந்து குறைஞ்ச விலையில கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி ரெடி பண்றப்ப உங்களை எல்லாம் கூப்பிடுறப்ப நம்ம வேளாண்மை இணைய தொடக்க விழா தொடங்க போறோம். அன்னைக்கு பண்றப்ப நம்ம வந்து பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். இது உங்களுக்கு சிறப்பா இருந்ததுன்னா வந்து வாழ்த்து சொல்லுங்க. அடிச்சாலும் இப்ப தக்க பூண்டு வந்து நல்ல ஒரு இதான் இருக்கும். நல்லா ஒரு மண்ணுக்கு நல்ல வளமாவும் நல்லா காக்கும், நல்லபடியாவும் இருக்கும். ஒவ்வொரு ஆண்டுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா நடவுக்கு முன்னாடி மடக்கி உழுவுறது சிறப்பா இருக்கும். ஒரு முறை இன்னொரு டாப்பும் அடிச்சுட்டு உழுவலாம். வண்டி சொந்த வண்டி இருந்துச்சுன்னா அது மாதிரி செஞ்சுக்கலாம். இன்னும் 2-3 ட்ரிப்பு அடிச்சு கூட அதை மடக்கி அதை செய்யலாம். அது மாதிரி நம்மள்ட்ட வண்டி இல்ல. பொறியியல் துறையில வந்து நீங்க அணுகுனீங்கன்னா மானியத்துல வந்து குபேட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து வேளாண் பொறியியல் துறையில உங்களோட ரெக்கார்டை கொண்டு போய் அது தம்பிட்ட இருக்கும். பொறியியல் துறையில போயிட்டு பேரு ஆதார் பதிவு வச்சீங்கன்னா சீனியர் நாங்க தோட்டக்கலையில தான் உறுப்பினராக இருக்கோம்.
இப்ப ஒரு 50 பேர் உறுப்பினராக இருக்கும் தோட்டக்கலையில. ஓகே ஓகேங்க. இப்ப அதோட ஒரு டிராக்டர் ஒண்ணு கொடுத்தாங்க மானியத்துல. சரிங்க. அது உபயோகிச்சுட்டு இருக்காங்க. ஒருத்தர் அது குழு மாதிரி அமைச்சு கொடுத்தாங்கன்னா எல்லாருமே உபயோகப்படுத்திட்டு வாங்க. உபயோகப்படுத்த முடியாதுன்றதுக்காக ஒருத்தர் அதை கொடுத்து அதை அமௌண்ட்டை வாங்கி அது பண்ணிட்டு இருக்கலாம். அனைவருக்கும் நன்றி. இந்த திட்டம் வந்து தமிழ்நாடு தஞ்சாவூர் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு பூரா உள்ள வேளாண்மை துறையில செயல்படுத்திட்டு வராங்க. எல்லா வேளாண்மை துணைக்கிடங்களையும் மானிய விலையில ஒரு ஏக்கருக்கு வந்து 995 ரூபா தான். 50 ரூபா ஒரு கடையில வந்து 80 ரூபாய்க்கு விற்கிற தக்க பூண்டு நமக்கு வந்து 50 ரூபாக்குள்ளதான் வருது. 995 ரூபா 20 கிலோ ஒரு ஆளுக்கு வந்து மானிய விலையில வழங்கிட்டு இருக்கோம். இந்த திட்டம் சிறப்பா செயல்படுத்தணும்னு ஒரு உறுதியை சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து அனைத்து விவசாய நண்பர்களும் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.